அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அனாதையை ஆதரித்தவர்களும் அண்ணல் நபியும். அன்றைய அரபிகள் பெண் குழந்தைகளை குழி தோண்டி புதைத்து கொண்டிருந்தார்கள். இந்த சமூக கொடுமையை ஒழிப்பதற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துருப்புச் சீட்டை தான் பயன்படுத்தினார்கள். இரு சிறுமிகளை பருவம் அடையும் வரை யார் பராமரிக்கின்றார்களோ அவரும் நானும் மறுமை நாளில் இவ்வாறு வருவோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கை விரல்களை சேர்த்து காட்டினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 5127. இது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தது என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்காதா மாதத்தில் உம்ரா செய்தார்கள். மக்காவாசிகள் அவர்களை மக்காவிற்கு நுழைவிட மறுத்தார்கள். இறுதியில் நபி அவர்கள் மக்காவில் வரும் ஆண்டில் தாம் 3 நாட்கள் தங்க அனுமதி வேண்டும் என்றும் நிபந்தனையின் பேரில் மக்காவாசிகளுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஒப்பந்தத்தை அவர்கள் எழுதிய போது இது அல்லாஹ்வின் தூதரான முஹம்மது அவர்கள் செய்து கொண்ட சமாதான ஒப்பந்தத்தின் சர்த்துக்கள் என்று எழுதினார்கள். உடனே மக்காவாசிகள், நாங்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டோம், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் தாம் என்று நாங்கள் அறிந்து இருப்போமாயின் உங்களை தடுத்திருக்க மாட்டோம், ஆயினும் நீங்கள் அப்துல்லாவின் மகன் முஹம்மது தான் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வின் தூதராவேன், அப்துல்லாவின் மகன் முஹம்மது ஆவேன் என்று பதிலளித்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் என்பதை அழித்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முடியாது, அல்லாஹ்வின் மீதானையாக நான் தங்கள் பெயரை ஒருபோதும் அழிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்திரத்தை எடுத்து, இது அப்துல்லாவின் குமாரர் முஹம்மது சையத் செய்து கொண்ட சமாதான ஒப்பந்தத்தின் சர்த்துக்கள் ஆகும். முஸ்லிம்களின் ஆயுதம் எதுவும் உரையில் இருந்தபடியே தவிர மக்காவில் நுழையக்கூடாது. மக்காவாசிகள் எவரும் முஹம்மதை பின்தொடர்ந்து வர விரும்பினாலும் அவரை முஹம்மது தம்முடன் அழைத்து செல்லக்கூடாது. மேலும் தம் தோழர்களில் எவரேனும் மக்காவில் தங்கிவிட விரும்பினால் அவரை முஹம்மது தடுக்கக்கூடாது என்று எழுதி செய்தார்கள். அடுத்த ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினில் நுழைந்தபோது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணையான 3 நாட்கள் கழிந்தவுடன் மக்காவாசிகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, உங்கள் தோழரை எங்களை விட்டும் வெளியேறும்படி கூறுங்கள், ஏனெனில் தவணை காலம் முடிந்துவிட்டது என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புறப்பட்டார்கள். அப்போது உஹது போரில் கொல்லப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள், என் சிறிய தந்தையே, என் சிறிய தந்தையே என்று கூறிக்கொண்டே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்தொடர்ந்து வந்தாள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அச்சிறுமியை எடுத்து அவளது கையை பிடித்து கொண்டார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், இவளை எடுத்துக்கொள், உன் தந்தையின் சகோதரருடைய மகள், இவளை சுமந்துகொள் என்று கூறினார்கள். அச்சிறுமியின் விஷயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவளை நான் தான் வளர்ப்பேன் என்று போட்டி போட்டு கொண்டனர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவளுக்கு மிகவும் உரிமையுடையவள் நான் தான், ஏனெனில் இவள் என் சிறிய தந்தையின் மகள் என்று கூறினார்கள். ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவள் என் சிறிய தந்தையின் மகள், மேலும் இவளுடைய சிற்றன்னை என் மனப்பந்தத்தின் கீழ் இருக்கிறாள் என்று கூறினார்கள். சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவள் என் சகோதரரின் மகள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சிறுமியின் சிற்றன்னைக்கு சாதகமாக அவளை ஜாபிர் வளர்க்கட்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். மேலும்
சிற்றன்னை தாயின் அந்தஸ்தில் இருக்கிறாள் என்று கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை சேர்ந்தவர், நான் உங்களை சேர்ந்தவன் என்று கூறினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, நீங்கள் தோற்றத்திலும் குணத்திலும் என்னை ஒத்திருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, நீங்கள் என் சகோதரர், என்னால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை என்று கூறினார்கள். அறிவிப்பவர் பாரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 2699. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.